சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபாகமம் அதிகாரம் 8 கேள்விகளும் பதில்களும். கர்த்தர் இஸ்ரவேலரை எத்தனை வருஷம் வனாந்தரத்திலே நடத்தினார்? 40. கர்த்தர் எதை அறியும்படிக்கு இஸ்ரவேலரை 40 வருஷம் வனாந்தரத்திலே நடத்தி வந்தார்? அவருடைய இருதயத்தில் உள்ளவைகள். மனுஷன் எதினால் மாத்திரம் பிழைப்பவன் அல்ல. அப்பம். மனுஷன் எங்கிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான். கர்த்தருடைய வாய். கர்த்தர் இஸ்ரவேலரை எதினால் போஷித்தார்? மன்னா. யார் யாரினால் மன்னா அறியப்படாதிருந்தது? இஸ்ரவேலர் மற்றும் அவர்களுடைய பிதாக்கள். இஸ்ரவேலருக்கு 40 வருஷமளவும் பழையதாய் போகாதிருந்தது எது? அவர்கள் மீதிருந்த வஸ்திரம். இஸ்ரவேலரின் எது வீங்கவும் இல்லை? கால். ஒருவன் யாரை சிட்சிக்கிறது போல கர்த்தர் இஸ்ரவேலரை சிட்சித்தார்? தன் புத்திரனை. யாருடைய வழிகளில் நடக்க வேண்டும்? தேவனாகிய கர்த்தரின். கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு எதை கை கொள்ள வேண்டும்? அவருடைய கற்பனைகள். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுக்கும் தேசத்தில் பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்பட்டவை எவை? ஆறுகள், ஊற்றுகள் மற்றும் ஏரிகள். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுக்கும் தேசத்தில் உள்ளவைகள் எவை? கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடி, அத்திமரங்கள், மாதளஞ்செடி, ஒலிவ மரங்கள், எண்ணெய் மற்றும் தேன். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுக்கும் தேசம் எது இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கது? தாழ்ச்சி. ஒன்றும் குறைவுபடாததுமான தேசம் எது? கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுத்த தேசம். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுத்த தேசத்தில் எது இரும்பாய் இருக்கும்? கல்லுகள். கர்த்தர் கொடுத்த தேசம் எது வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதாயிருந்தது? செம்பு. நல்ல தேசத்தை இஸ்ரவேலருக்கு கொடுத்தவர் யார்? தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேலர் எப்போது நல்ல தேசத்திற்காக கர்த்தரை சோஸ்தரிக்க வேண்டும்? புசித்து திருப்தியாயிருக்கையில். இஸ்ரவேலர் யாரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்? கர்த்தர். இஸ்ரவேலர் கர்த்தர் விதித்த எவைகளை கை கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்? கற்பனைகள், நியாயங்கள் மற்றும் கட்டளைகள். இஸ்ரவேலர்கள் நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது கர்த்தரை மறக்க கூடாது. புசித்து திருப்தியாகி. இஸ்ரவேலர் எவைகள் திரட்சியாகும்போது கர்த்தரை மறவாதிருக்க வேண்டும்? ஆடு மாடுகள். எவைகள் பெருகும்போது இஸ்ரவேலர் கர்த்தரை மறக்க கூடாது? வெள்ளியும் பொன்னும். இஸ்ரவேலருக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கப்படும் போது இருதயம் எது அடையக்கூடாது? மேட்டிமை. கர்த்தர் எதற்காக இஸ்ரவேலரை சிறுமைப்படுத்தினார்? பின் நாட்களில் நன்மை செய்யும் பொருட்டு.
இஸ்ரவேலரை சோதித்தவர் யார்? கர்த்தர். கர்த்தர் இஸ்ரவேலரை எப்படிப்பட்ட வழியாய் நடத்தி வந்தார்? பயங்கரமான பெரிய வனாந்தர வழி. கர்த்தர் இஸ்ரவேலரை அழைத்து வந்த வழியில் எவைகள் இருந்தன? கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும். கர்த்தர் இஸ்ரவேலரை அழைத்து வந்த வனாந்தர வழி எது இல்லாத வறட்சியாய் இருந்தது? தண்ணீர். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு தண்ணீர் எதிலிருந்து புறப்பட பண்ணினார்? பாறையான கன்மலை. யார் அறியாத மன்னாவினால் கர்த்தர் இஸ்ரவேலரை போஷித்தார்? பிதாக்கள். எவைகள் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தன என்று இஸ்ரவேலர் சொல்லக்கூடாது? அவர்கள் சாமர்த்தியமும் கைபலனும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர் யார்? கர்த்தர். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனால் இஸ்ரவேலர் யாரைப் போல அழிந்து போவார்கள்? கர்த்தர் இஸ்ரவேலருக்கு முன்பாக அழித்த ஜாதிகள் போல். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.